ஜெய் ஸ்ரீ ராகவேந்திராய. ஒருத்தரோட வாழ்க்கையை 2 பாகமாக பிரித்து பார்க்கலாம். அது எப்படின்னா, பாகம் 1, பாகம் 2 அப்படின்ற மாதிரி. இப்போ நம்ம ஒரு படம் பார்க்க போகிறோம், அதில் ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் இருக்கும்ல, அதே மாதிரி ராயரை கும்பிடுறதுக்கு முன்னாடி இருந்த வாழ்க்கைக்கும் ராயரை கும்பிட்டதுக்கு அப்புறம் நம்ம வாழ்க்கையில் நடந்த மாற்றத்துக்கும் கண்டிப்பாக ஒரு குறிப்பிட்டு சொல்கிற மாதிரி ஒரு மாற்றத்தை அவர் கொடுத்துருப்பார். நிச்சயம் அது ஒவ்வொருத்தருவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் கிடச்சிருக்கும். இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கும் அந்த மாதிரி கண்டிப்பாக நடந்திருக்கலாம். சில பேர்த்துக்கு நடக்காமலும் இருக்கலாம். எனக்கு சரியான வேலை இல்லை, தொழில் இல்லை, கல்யாணம் ஆகலை, குழந்தை இல்லை, ஒரு வியாதி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பல வாக்கில் பல இன்னல்கள் இருந்தாலும் அதை எல்லாமே அந்த கால சூழ்நிலைக்கு தகுந்தாப்புல கண்டிப்பாக ஒரு நடத்தி கொடுத்துருப்பார். அது குறிப்பிட்டு சொல்கிற மாதிரி தான் அவங்களுடைய வாழ்க்கையும் மாறி இருக்கும். சதா சர்வகாலமும் ராகவேந்திரா அப்படின்ற அவருடைய நினைப்பிலேயே வாழ்கிற அளவுக்கு தான் அவருடைய மாற்றங்கள் கண்டிப்பாக கொடுத்துருப்பார். சில பேர்த்துக்கு நடக்கலை அப்படிங்கிறதுனால அவர் நம்மளுக்கு செய்ய மாட்டார், அனுகிரகம் பண்ண மாட்டார் அப்படின்ற அர்த்தங்களில் அது அந்த கால சூழ்நிலைகள் வரும்போது நிச்சயமாக நம்மளுக்கு அதை செஞ்சு கொடுப்பார். அவர் செய்து கொடுக்குறதுல என்னென்னா, நமக்கு பின்னாடி நம்மளுக்கு எந்த விதமான ஒரு பாதிப்பும் இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு நிதர்சனமான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு உண்மை இருக்குது. அது அவங்களுக்கு வாழ்க்கையில் எந்த ஒரு இன்னல்களையும் ஏற்படுத்தாது. அதனால் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா இருப்பாங்க, மகிழ்ச்சியாக இருப்பாங்க அப்படின்றது மட்டும் தெரிஞ்சால் தான் அவர் அந்த ஒரு விஷயத்தையே அவர் நம்மளுக்கு நடத்தி கொடுப்பார். ஏன்னா அவர்கிட்ட நம்ம இருக்க வேண்டியது ரொம்ப ஒரு பொறுமையாக இருக்கணும். அதை தான் அப்போ நம்ம கேட்குறது எல்லாமே அவர் செய்து கொடுப்பார். கேட்க வேண்டியது நம்மளுடைய கடமை. அப்பா கிட்ட நம்ம கேட்குறோம், எனக்கு இது வேணும், இதை செஞ்சு கொடுங்கன்ட்டு. ஆனால் நம்ம கேட்குறது எல்லாமே கிடைச்சிடுமா அப்படின்னா நிச்சயம் இல்லை. ஏன் அப்படின்னா அவர் கொடுத்துருவார். ஆனால் அதனால் பின்னாடி நம்மளுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு வந்ததுன்னா அதை அவர் தாங்க மாட்டார். அதனால தான் நிறுத்தி நிதானமாக நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை கண்டிப்பாக அவர் கொடுக்கறதுக்கு தான் இந்த கலியுகத்தில் 700 வருடங்கள் நான் ஜீவ பிருந்தாவனமாக இருந்து வர்றவங்களுக்கு நான் நிச்சயமாக அருள் பாலிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜீவ பிருந்தாவனமாக இருக்கிறாரு. அதில் ஒரு சில விஷயங்கள் என்னோட நண்பருக்கு நடந்தது. அவர் ஈரோட்டில் இருக்கார். அவர் பெயர் அரவிந்த், நல்ல நண்பர். அவருக்கு ஒரு 2017-18 ஒரு விபத்து நடந்தது. அந்த விபத்தில் ஒரு 3 மாத காலம் கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க டாக்டர். விபத்துன்னா சும்மா நம்ம ஏதோ வண்டியில் போனோம், கீழே விழுந்தோம் அப்படின்ற மாதிரி இல்லை. அவர் இந்த இதில் என்னென்னா, இந்த விபத்து நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 நாளைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு சிந்தனையில் வந்துக்கிட்டே இருக்குது. ஏதோ நமக்கு நடக்க போகுது அப்படின்னு சொல்லி ஒரு சிந்தனைகள் வந்துக்கிட்டே இருக்குது. அவர் அவருடைய ரூமில் பார்த்திங்கன்னா ஒரு ராகவேந்திர சுவாமி ஃபோட்டோ ஒன்று வச்சுருக்காரு. அதை பார்த்து அவர்கிட்ட பேசுகிறாரு. சுவாமி, இந்த மாதிரி எனக்கு யோசனை வந்துகிட்டே இருக்குது, என்னான்னு தெரியலையே, இல்லை நான் தான் அப்படி யோசிச்சுட்ருக்கேனா, இல்லை அது நடக்க போகுதா அப்படிங்கிறது எதுவும் எனக்கு தெரியலை. ஆனால் எதுவாக இருந்தாலும் சரி, சப்போஸ் அந்த மாதிரி ஒரு விபத்து நடந்தாலும் எனக்கு கைகால் ஊனத்தோடு என்னை உயிர் வாழ்கிற ஒரு பாக்கியம் எனக்கு கொடுக்காதீங்க. இப்போ போல் எப்படி நான் நடமாடிட்டு நான் யாருக்கும் சிரமம் இல்லாமல் வாழ்ந்துட்டுருக்கணும், அப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு பின்னாடி இருக்குன்னு இருந்தால் மட்டும் என்னை உயிர் பிழைக்க வைங்கன்னு சொல்லி அவர்கிட்ட மானசீகமாக கேட்டுட்டு அதை அப்படியே விட்டுட்டார். இது நடந்து முடிந்து ஒரு 2 வாரம் இருக்கும். அவருக்கு அந்த சிந்தனை வந்தது போலவே ஒரு ஆக்சிடெண்ட் நடக்குது. வீட்டில் ஒரு பொருள் வாங்கிட்டு வர சொல்கிறாங்க அவர்கிட்ட. நான் போகலைன்னு சொல்கிறாரு. அவங்க இல்லை வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அவங்க வீட்டிலேருந்து கொஞ்சம் பக்கத்தில் ஒரு கடைக்கு நடந்து போய் ஒரு திங்ஸ் வாங்க போயிருக்கிறாரு. அப்போ ஏன்னா அவங்க வீட்டுக்கு நான் போயிருக்கேன். கொஞ்சம் இருட்டான பகுதி தான், கொஞ்சம் அவுட்டரில் இருக்குது அவங்க வீடு. அப்போ ஆப்போசிட்டில் வந்த ஒரு வண்டி சரியாக ஒரு டேர்னிங்கு, அந்த டேர்னிங்கில் பார்க்காம அவர் மேலே அடித்து
வலது பக்கம் பின் தொடையில் வந்து ஒரு 13 தையல் போடுற அளவுக்கு வந்து எலும்பெல்லாம் அடித்து நொறுங்கி தலையில் அடிபட்டு ஒரு 10 நாள் அவருக்கு என்ன நடந்ததுன்னே தெரியல. எந்திரிச்சு பார்த்தா ஐசியூவில் இருக்கார். சுற்றி ஆள் இருக்காங்க. அப்புறம் ஏதோ படத்தில் கேட்பாங்களே இந்த மாதிரி நான் எங்கே இருக்கேன்னு சொல்லி அவரே கேட்குறாரு. அப்போ டாக்டர் சொல்கிறாங்க, இந்த மாதிரி தலையில் வந்து கொஞ்சம் பலமாக அடிபட்டிருக்கு. அவருக்கு அந்த பழைய நினைவுகள் வரலாம், சில நேரங்களில் வராமலும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 மாதத்துக்கு நீங்கள் வண்டி ஓட்டக்கூடாது, நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் வந்து அவர் கேட்குறாரு, அப்போது என்ன ராயர்கிட்ட அவர் முதையே சொல்லி வச்சுருக்காரு, எனக்கு வந்து கை கால் ஊனத்தோடு எனக்கு வாழ விருப்பம் இல்லை, நான் இப்போ எப்படி இருக்கணும் அதே மாதிரி நல்லா நடமாடிட்டு நல்லா சுயநினைவோடு இருக்கிற மாதிரி இருந்தால் மட்டும் என்னை பிழைக்க வச்சு கொடுங்கன்னு சொல்லி அன்றைக்கே அவர்கிட்ட ராயர்கிட்ட சொல்லிட்டார். அப்போது அதே மாதிரி ஒரு 3 மாதம் ரெஸ்ட் எடுத்திருக்காங்க. அப்புறம் ஐசியூவில் இருந்துட்டு டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்தாங்க. டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி டாக்டர்ஸ் வந்து அவர்கிட்ட கேட்குறாங்க, கை விரல்களை இந்த படத்தில் காமிச்சு கேட்பாங்களே, இது எத்தனை, நீ எங்கே இருக்கேன்னு சொல்லி கேட்பாங்க இல்லையா, அந்த மாதிரி அவர்கிட்ட கேட்டிருக்காங்க. அவரும் சிரிச்சுக்கிட்டே, நான் இங்கே தான் இருக்கேன், என்னுடைய பேர் அரவிந்த், இது இது இந்த நம்பர், இது இந்த நம்பர்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு தலையிலலாம் எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. கால் மட்டும் கொஞ்சம் நடக்கக்கூடாது, ஒரு 3 மாதத்துக்கு வண்டி ஓட்டக்கூடாது, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க அப்படின்னு மட்டும் சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிவிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. இந்த விஷயம் எதுக்காகனா, ஒரு ராயரை கும்பிட்றதுக்கு முன்னாடி என்ன எப்படி இருந்தார், இப்போ கும்பிட்டதுக்கப்புறம் அவருக்கு என்ன நடந்தது அப்படின்றது. ஏன்னா இது விபத்து நடக்க போகிறது அவருக்கு முன்னாடியே சூச்சனையாக சொல்லியிருக்கிறாரு. அதையும் அவர்கிட்ட வந்து ஒரு சொல்யூஷனுக்கு கேட்க வச்சுருக்கிறாரு. அவர் என்ன கேட்டாரோ அதையும் அவர் நடத்தி கொடுத்துருக்கிறார். இதுதாங்க குருராஜர். நமக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத அவர் முன்கூட்டியே அவர் தெரிஞ்சு அதுக்கு ஒரு சொல்யூஷனை அவர் தான் கொடுக்க முடியும். குருராஜருக்கு இணை குருராஜர் என்று தான் சொல்லணும். ஏன்னா அவரை நம்ம ஒரு முறை அவருடைய திருநாமத்தை நம்ம சொல்லும்போதே அவர் சொல்கிற விஷயம் என்னென்னா, என்னுடைய கடைக்கோடி பக்தன் ஒரு முறை என்னுடைய பெயரை சொன்னால் கூட அவனுடைய வாழ்நாளில் அவனுக்கு எந்த ஒரு துன்பம் வந்தாலும் அவனுக்காக வந்து நான் அவனை காத்து நிற்பேன் அப்படின்னு சொல்கிறது அவருடைய ஒரு வாக்கியமாக இருக்கும். அது மாதிரி வந்து அவரை நம்புங்க, நிச்சயம் அவர் நடக்கும். அவரால் செய்ய முடியாது அப்படின்னா வேறு யாராலையும் செய்ய முடியாது. நான் எல்லாருக்கிட்டேயும் சொல்கிற அந்த ஒரு விஷயந்தான். இன்றைக்கி அவர் நல்லா ஆகிட்டார், நல்லா இருக்கிறாரு. இப்போ அதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அவர் இப்போது ஈரோடு காவேரி கரை மிருத்திகா பிருந்தாவனத்தில் பழைய அலுவலக பணிக்காக ஒருத்தர் வந்து இருந்தார். அவர் உடம்பு சரியில்லை, அதனால் வந்து அவரை வேலையை தொடர்ந்து செய்ய முடியாதனால அந்த வேலையை வந்து இப்போ ராயர் வந்து அவருக்கு கொடுத்துருக்குறார். உனக்கு நீ கேட்ட மாதிரி உன்னை காப்பாற்றி கொடுத்துட்டேன், உனக்கு எல்லாம் நீ எப்படி என்ன கேட்டையோ அதே மாதிரி உனக்கு செஞ்சு கொடுத்துட்டேன், நீ வந்து என்னுடைய வேலைகளை பார் அப்படிங்கிற மாதிரி இப்போது ஈரோடு காவேரி கரை மிருத்திகா பிருந்தாவனத்தில் ஆஃபீஸ் ஒர்க்ஸ் எல்லாம் அவர் தான் பார்த்துட்ருக்கிறார். ஒரு 3 வருஷமாச்சு, நல்லா இருக்கிறார் குருராஜர் அருளால். அதனால் வந்து இது வந்து அவர் இல்லாமல் வேறு எப்படி சாத்தியமாகும் அப்படின்றது நீங்களே யோசிச்சுக்கலாம். அதனால் வந்து அவரை நம்புங்க. அவர் நிச்சயம் நமக்கு வேண்டிய நேரத்தில் வேண்டியதை கண்டிப்பாக செஞ்சு கொடுப்பார். அவரால் முடியாதுன்னா வேறு யாராலும் முடியாது. இதை நான் மீண்டும் நிச்சயமாக என்னால் சொல்ல முடியும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். ஜெய் ஸ்ரீ ராகவேந்திரா. துங்கபத்ரை நதிக்கரையில் நின்ற தெய்வமே, நம்மை துன்பத்திலும் காத்து நின்று ஆண்டு கொள்ளுமே.